Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.3 தான் பார்க்க போகிறோம். 5.3ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூஸிங் பார் கிராஃப் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பார் கிராஃப் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். ராகவிஸ் ஃபாதர் இஸ் அ மொபைல் ஷாப் ஓனர். ராகவியோட அப்பா வந்து ஒரு மொபைல் ஷாப் ஓனர். ஸோ ராகவி என்ன பண்ணியிருக்கா, ஒரு டேட்டாவை பார்த்துருக்கா. ஸோ அந்த டேட்டா என்னென்னு பார்த்தோன்னா சண்டே மண்டே டியூஸ்டேன்னு சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எவ்வளோ மொபைல் ஃபோன்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்குன்ட்டு பார்த்துருக்கா. சரி, ஓகே. A bar graph consists of equally spaced parallel bars, horizontal or vertical, whose length sides are proportional to the number of items given below. Drawing bar graph. Drawing two lines which are perpendicular to each other. One of them is horizontal and the other one is vertical. So bar graph draw பண்ணனும்னா நம்மளுக்கு first vertical line இருக்கணும், அப்புறம் horizontal line இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஸோ இங்கே ஒரு days of the week, இங்கே number of mobiles used, titles. ஸோ கீழே ஒரு டைட்டில், இந்த ஒரு டைட்டில் இருக்கணும். அப்புறம் ஸ்கேல். ஸோ நம்ம இங்கே எடுக்கிறோம் இல்லையா, இங்கே இருக்கோம் இல்லையா, 1 2 3 4 மார்க் பண்ண போகிறோம் இல்லையா. இங்கே 1 2 3 4 என்ன மார்க் பண்ண போகிறோமோ அது இருக்கணும் இல்லையா, அதுதான் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு இங்கே எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் லைன் எதுலேருந்து இருக்கணும், 0லேருந்து தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்னா ஒரு பார் மாதிரி, அதுதான் ஒரு வர்டிக்கல் பார் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். பார் கிராஃபுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.4 பார்க்கலாம். ஒரு பார் கிராஃப் மாதிரி கொடுத்துருக்கு. ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் ரீடிங் காமிக்ஸ், சால்விங் பசில்ஸ், ரீடிங் நாவல்ஸ், ரீடிங் ஸ்டோரிஸ், சப்ஜெக்ட் ஸ்டடிங் சப்ஜெக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா விச் ஆக்டிவிட்டி இஸ் ஃபாலோட் பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் எந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிறைய அதிகமாக பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்டோரிஸ். ஏன்னா இதுதான் ஒரு 9 கிட்டே இருக்குது, மற்றதெல்லாம் அதை விட லெஸ்ஸராக தான் இருக்குது. ஸோ அப்போ விச் ஆக்டிவிட்டி இஸ் ஃபாலோட் பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸோ அதோட ஆன்சர் ரீடிங் ஸ்டோரிஸ் இஸ் ஃபாலோட் பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் ஸ்பெண்ட் தேர் டைம் ஆன் சால்விங் பசில்ஸ். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்விங் பசில்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சால்விங் பசில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதோட கிராஃபு, ஸோ அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7க்கு இருக்குது. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், so 7 students spend their time to work out solving problems. 7 students. Okay. Third question, the total number of students who follow either reading stories or reading their subject is. So total number of students கேட்குறாங்க, ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும், ரீடிங் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறவங்களையும் ரீடிங் தேர் சப்ஜெக்ட் ரீட் பண்ணுறவங்களையும் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போது ரீடிங் ஸ்டோரிஸ் எத்தனை பேர், ரீடிங் ஸ்டோரிஸ் 8. ரீடிங் சப்ஜெக்ட் எத்தனை பேர், ரீடிங் சப்ஜெக்ட் 4. அப்போது 8 + 4 12 students. 8 + 4 12 students. Okay. Next question, the activity followed by minimum number of students. இதில் இருக்க ஆக்டிவிட்டியில்
எது ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே அந்த கிராஃப் அந்த பார் இருக்குல்லையே அந்த பார் எது ரொம்ப சின்னதாக இருக்கோ அதுதான் வந்து அதோட ஆன்சராக வரும். அப்படி பார்த்தோம்னா ஸ்டடிங் சப்ஜெக்ட் அவங்க சப்ஜெக்டை ரீட் பண்ணுறது தான் ரொம்ப லெஸ்ஸராக இருக்குது. நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் ரீடிங் காமிக்ஸ். ஸோ காமிக்ஸ் புக்ஸை ரீட் பண்ணுறது எத்தனை பேர்? காமிக்ஸ் புக்ஸை எத்தனை பேர் ரீட் பண்ணுறாங்க? 5. ஸோ எத்தனை பேர்? 5 students spend the time on reading comics. இப்போது எக்ஸசைஸ் 5.3 பார்க்கலாம். 5.3ல அதே மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு. இது என்ன பார் கிராஃப்னா பிருந்தாஸ் மார்க் இன் அசஸ்மெண்ட் டெஸ்ட். அவள் டெஸ்ட் எழுதியிருக்கா. அதில் லாங்குவேஜ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோஷியல் இது எல்லாத்துலேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா. ஸோ இதுதான் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், லாங்குவேஜ் இது எல்லாத்துலேயும் அவள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 யூனிட் அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன். ஸோ வெர்டிக்கல் லைனில் ஒரு யூனிட்டும் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஒரு யூனிட்ன்றது இதுதான் ஒரு யூனிட். அதாவது 0லேருந்து 10 இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு யூனிட்னு சொல்லுவோம். அப்புறம் 10லேருந்து 20 வரைக்கும் இன்னொரு யூனிட்டு, அப்புறம் 20லேருந்து 30 வரைக்கும் இன்னொரு யூனிட். அப்போ இதுக்குள்ளே எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது? 0லேருந்து 10க்குள்ளே 10 இருக்குது. ஸோ அதோட ஆன்சர் என்ன வரும்? 10% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன் வரும். நெக்ஸ்ட் பிருந்தா ஸ்கோர்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் டேஷ் சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? மேக்ஸு. ஏன் மேக்ஸு சொல்கிறோன்னா ஏன்னா இருக்கிறதுலையே மேக்ஸு பார் தான் ரொம்ப மோராக இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிருந்தா ஸ்கோர்ட் மினிமம் மார்க்ஸ் இன் லாங்குவேஜ் சப்ஜெக்ட். பார்க்கலாம் லாங்குவேஜ் சப்ஜெக்டான்ட்டு. ஆமாம், பிருந்தாவோட மார்க் எதில் கம்மியாக இருக்குது? ஏன்னா அதுதான் இருக்கிறதுல எல்லாத்தை விட ரொம்ப லெஸ்ஸராக இருக்குது. நெக்ஸ்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை பிருந்தா இன் சயின்ஸ். ஸோ சயின்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா? 65%. சயின்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னா 65 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கா. பிருந்தா ஸ்கோர்டு 60% மார்க் இன் த சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டில் பிருந்தா வந்து 60% மார்க் வாங்கியிருக்கா? எந்த சப்ஜெக்ட் பார்த்தோன்னா இங்கிலீஷில் தான் 60% மார்க் வாங்கியிருக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிருந்தா ஸ்கோர்டு 20% மோர் இன் டேஷ் சப்ஜெக்ட் தென் டேஷ் சப்ஜெக்ட். அதாவது எந்த சப்ஜெக்டை விட எந்த சப்ஜெக்ட் 20% அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம மேக்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். கரெக்ட். ஏன்னா மேக்ஸில் பாருங்கள் 80% இருக்குது. மேக்ஸ் 80%. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்தோன்னா 60%. ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 20 இருக்குது. ஓகே, மற்றது எல்லாத்துலேயும் வர டிஃப்ரென்ஸ் வந்து 15, 10 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கிலீஷும் மேக்ஸும் தான் கரெக்ட். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சித்ரா ஹஸ் டு பை லட்டூஸ் இன் ஆர்டர் டு டிஸ்ட்ரிபியூட் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் ஃபாலோஸ். சித்ரா வந்து லட்டூஸ் வாங்கணும், அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக லட்டூஸ் வாங்கணும். ஸோ எத்தனை லட்டூஸு யார் யாருக்கு எப்படி வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சித்ரா கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10 கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் லட்டூஸ் அதாவது 6th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு 70, 7th 60, 8th 45, 9th 80, 10th 55 லட்டூஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். பார் கிராஃப் எப்படி ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கிளாஸஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது எந்தெந்த கிளாஸ் கொடுத்தாங்க? 6th, 7th, 8th, 9th கொடுத்தாங்க. அப்புறம் லட்டூஸ்க்கு ஸ்கேலு எத்தனை யூனிட்ஸ் எடுத்துக்கணும்னா 10, 20, 30, 40 அப் டு 100 வரையும் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 6th ஸ்டாண்டர்டுக்கு 70. ஸோ 6th ஸ்டாண்டர்டுக்கு 70. அதுக்கு அடுத்தது 7th 60. ஸோ 7th 60. 8th 45. 8th 45.
நெக்ஸ்ட்டு 9க்கு 80, 9க்கு 80. நெக்ஸ்ட்டு 10க்கு 55. ஸோ வெறும் பார் கிராஃப் மட்டும் ட்ரா பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். The fruits liked by the students of a class are as follows. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்குன்னா பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ், மேங்கோஸ், கோவாஸ், பப்பாயாஸ், அதர் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பனானாஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, கிரேப்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு, ஆப்பிள் 8, மேங்கோஸ் 7, கோவாஸ் 12, பப்பாயாஸ் 3, அதர் ஃப்ரூட்ஸு 2. ஸோ இதுக்கு ஒரு பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பனானாஸ் வந்து 8, கிரேப்ஸ் 10, ஆப்பிள்ஸும் 8, மேங்கோஸ் 7, கோவாஸ் 12, பப்பாயாஸ் 3, அதர் ஃப்ரூட்ஸ் 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு fourth question. The pictograph below gives the number of absentees on different days of the week in class 6. 6th ஸ்டாண்டர்டில் எத்தனை ஆப்சன்டீஸ் இருக்காங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக எத்தனை ஆப்சன்டீஸ் இருக்காங்கன்றத ஒரு பிக்டோகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்டோகிராஃபுக்கு நம்மளை பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா மண்டே ஒரு பிக்டோகிராஃப் கொடுத்துருக்கு, ஒரே ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கு. டியூஸ்டேக்கு ஆஃப் கொடுத்துருக்கு, டியூஸ்டேக்கு ஆஃப், வெனஸ்டேக்கு 1 ஃபுல் 1 அந்த ஆஃப் கொடுத்துருக்கு, தேர்ஸ்டேக்கு 2மே கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃப்ரைடே எதுவும் இல்லை, சாட்டர்டே 1 2 3 இதில் ஆஃப் கொடுத்துருக்கு. இப்போது அந்த 1 ஃபுல் ஃபிகர் இருக்கு இல்லையா, அந்த 1 ஃபுல் ஃபிகர்னால் 4 ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஆஃப் ஃபிகர்னால் 2 ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ இதுக்கு நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். அந்த டேஸ் ஆஃப் த வீக் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்டீஸை ஒய் ஆக்சிஸ்லையும் மார்க் பண்ணிக்கிறோம். மண்டே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஒரு ஃபுல் ஃபிகர் வந்து 4 மீனிங் இல்லையா, ஸோ 4. ஸோ மண்டே 4. டியூஸ்டே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தான் கொடுத்துருக்கு, ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ், டியூஸ்டே 2. வெனஸ்டே எத்தனை கொடுத்துருக்கு, இது ஒரு 4, இது ஒரு 2, அப்போது 6. வெனஸ்டே வந்து 6. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே எத்தனை கொடுத்துருக்கு, 4 + 4 8, அப்போ தேர்ஸ்டே 8. ஃப்ரைடே எதுவும் கொடுக்கல, ஸோ ஃப்ரைடே கேப். சாட்டர்டே எத்தனை கொடுத்துருக்கு, 1 2 3, 3 4s are 12, 12 + 2 14. ஸோ எத்தனை வரும்னா 14 வரும். ஓகே, இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எ பார் கிராஃப் cannot be drawn using, ஆன்சர் என்ன வரும், either horizontal bars or vertical bars. Next, the space between any two bars in a bar graph are the same.